ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். அன்பின் வார்த்தைகள் என்ற நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையான இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இடைவெடுகிற வார்த்தை யாத்திராகமம் புத்தகம், விடுதலை பயணத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. இன்றைக்கு கண்ட அந்த எகிப்தியர்களை இனிமே நீங்கள் காண்பதில்லை. இன்றைக்கு கண்ட வியாகுலங்கள், இன்றைக்கு கண்ட வேதனைகள், இதுவரை இந்த காலை வேளை வரை நீங்கள் பார்த்திருந்த கண்ணீர் நிறைந்த பகுதிகளை இனி உங்கள் வாழ்க்கையிலே காணாதிருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களை, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை, உத்தரவாதத்துடன் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஒருவேளை சரீரத்தில் வியாதியோடு, சரீரத்திலே பாரத்தோடு, குடும்பத்திலே கண்ணீரோடு நீங்கள் கடந்து வரலாம். நேற்று வரை கடந்து வந்திருப்பீர்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் வரை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள். ஆனால் அதை மாற்ற ஆண்டவரால் கூடும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது, பைபிள் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கண்ட அந்த பாலைவனங்கள் போல இருக்கிற பகுதிகள், இன்றைக்கு கண்ட வேதனை இருந்த பகுதிகளை இனி உங்கள் வாழ்க்கையை காண மாட்டாய். மோசே ஜனங்களை பார்த்து விதமாய் சொன்னார். ஜனங்கள் குக்குரலிட்டு கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் பார்வோனின் சேனை விரட்டுகிறது, ஒருபுறம் செங்கடல் தடுத்து நிறுத்துகிறது. எங்கு மலை பள்ளத்தாக்குகள், ஜனங்களோ அங்கலாய்த்து கதறுகிறார்கள். அப்பொழுது மோசே சொன்னார், இன்றைக்கு விரட்டி வருகிற, இன்றைக்கு உங்களை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டிருக்கிற இந்த எகிப்தியனை இனி உன் வாழ்க்கையிலே காண மாட்டாய். ஆணித்தரமான வார்த்தையை அழைக்கப்பட்ட தேவ மனிதனாகிய மோசே சொன்னார். அந்த வார்த்தையை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார். நீங்கள் ஆண்டவருக்குள் விசுவாசித்து, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து, தினமும் நின்று ஜெபிப்பீர்கள் சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய மலைவோடு இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். இது மனிதர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் அறிவினால், சொந்த அறிவினால் ஜெயிக்க முடியாத காரியமாக இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறார், இனிமே அந்த பிரச்சனையை நீ பார்க்க மாட்ட. இனிமே உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் வரவே வராது. நீ ஆண்டவரை விசுவாசி. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, எனக்காகவே அவர் இரத்தம் சிந்தினார், எனக்காகவே ஜீவனை கொடுத்தார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிற எனக்கு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேதனை, இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை தந்து விட்டார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். மோசே சொன்னபடியே நடந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னபடியே நடக்கும். அவர் சொல்ல வாய்க்கும், கட்டளையிட நிற்கும் என்று என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஆண்டவரை விசுவாசியுங்கள். இனிமேல் நான் காண மாட்டேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த அறிக்கை செய்யுங்கள். அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு செய்ய போகிறார். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, அது என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உன் படிப்பின் காரியமாக இருந்தாலும் சரி, வேலையின் காரியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, இனி அந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் பின்தொடராது, இனி மேல் வராது. விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் சொன்னால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நம்பணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாவினாலே அறிக்கையிட்டு, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே இன்றைக்கு செய்கிறார் என்று விசுவாசிப்பேன் என்று சொன்னால், இந்த வேளைகளே ஆண்டவர் உங்களுக்கு செய்தி ஆரம்பித்து விட்டார். நீங்கள் விசுவாசியுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோமப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு இருதயத்திலும் பாரத்தோடு, துக்கத்தோடு இருந்த கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைகள் மாறட்டும். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறிப்போகும்படியாக ஜெபிக்கிறா. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.